ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நம்மளோட சுக்கரவரையில் இன்றைக்கி நம்மளோட பங்குனி உத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு. என்னோட டே இன்றைக்கி 5 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் காலையிலேயே முருகரை கும்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவருக்கு அலங்காரம் பண்ணி காலையிலேயே நான் கும்பிட்டாச்சு. மதியம் வந்து சுக்கரவரையில் தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நான் அவருக்கு இன்றைக்கி என்னென்ன அபிஷேகம்லாம் பண்ணேன்னு சொல்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் பால், தயிர், மஞ்சள், குங்குமம், சந்தனம், திருநீர், நெய் இத்தனையும் பன்னீர் எல்லாம் போட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த சிவலிங்கம் பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் அந்த சிவலிங்கம் எங்கேயும் வாங்கலை. ஆக்சுவலி நானாக அதை ரெடி பண்ண சிவலிங்கம். அதனால தான் பாருங்கள், தண்ணியில் வந்து தண்ணி பட்டதும் அது மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் அதை சீக்கிரமாக நானே அபிஷேகம் பண்ணி அதை எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. என்னோடய முருகர் சிலை, என்னோடய விநாயகர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி என்ன அபிஷேகம் பண்ண நாங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் ராஜ அலங்காரம் தான் பண்ணியிருக்கேன். ராஜ அலங்காரம் நான் முருகர்களுக்கு நானே ரெடி பண்ணேன். கிரீடம், மாலை எல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நானாக பண்ணியிருந்தது தான். 3 பேருக்குமே பண்ணியிருக்கேன். 3 முருகர்களுக்குமே பண்ணியிருக்கேன். கிரீடம் பண்ணியிருக்கேன், மாலையும் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஃபைனலாக நான் ராஜ அலங்காரம் தான் அவங்களுக்கு பண்ணி லுக் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆகணும். நம்ம குட்டி முருகருக்கு மாலையும் கிரீடமும் எப்படி இருக்குது, நம்ம தலைவர் எப்படி இருக்காங்க, நீங்களே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.